கடவுள் எனக்கு அருள் செய்தார் என்று சொன்னால் கடவுள் எனக்கு அருளி கொண்டிருக்கிறார், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, இப்படியெல்லாம் நிறைய தொடர்கள் இருக்கின்றன. அருளே உலகை ஆள்வது காரைக்கால் அம்மையார், அருளே உலகை ஆள்விப்பது, இதெல்லாம் நிறைய உண்டு. இந்த அருள் என்ற சொல் மேலதிகமாக கடவுளை உணரச் செய்கிற ஒரு சொல். அதே மாதிரி சாத்திரங்கள் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்களான மெய்கண்ட நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், இறைவனுடைய அருள் என்பது சக்தி அல்லது உமையம்மை என்று சொல்லுகின்றன. அது உங்களுக்கு தெரியும். சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம், ஆசியில் எழுத்து, ஐந்தின் அடைவு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. சிகாரம் என்பது சிவம், வகாரம் என்பது அருள். இதான் மாணிக்க வாசகர் சொல்றதுல, உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது என்று சொல்லுகிறது. இப்போ இறைவனும் இறைவியுமாக நீங்க பார்த்தா சிவம் சக்தி, சக்தி தான் அருள் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது. அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா யாருக்கும்? இறைவனோட அருள் இறைவனோட அருள்ங்கிறீங்க, சக்தியையும் அருள் என்று சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு யாருக்கும் நினைவுக்கு வரவில்லை. எப்படி பார்த்தாலும் நீங்க பெண்களை ஒதுக்கிடுவீங்கன்னு தெரியுது. அதனால இப்படி ஒரு நிலவரம் நாட்டில் நடக்குது. அதுவும் கூட இங்கே நினைவு கூறப்பட வேண்டியது. இது சாத்திர மரபு. ஆனால் இந்த அருள் என்பதை, இறைவி என்பதையும் மெய்கண்ட மரபும் திருமுறை மரபும் எப்படி சொல்லுகின்றன? அது ஒரு நெடிய பாடம். நெடிய பாடத்துக்கு திருக்குறளுக்கும் நடுவுல நாம இப்ப இருக்கிறோம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கிற குறை, வேற வழி இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருள் என்பதை கடவுள் அருள் கடவுள் அருள் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஏதாவது நமக்கு சரியான பொருள் இருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு உதவி செய்த அல்லது என்னை காப்பாற்றிய அல்லது நான் காப்பாற்றப்பட்ட வகையில் அந்த நிகழ்ச்சியை வைத்து கடவுள் அருள் என்று சொல்லுகிறோம். நான் பேசுவது ஒரு நிகழ்ச்சி, நான் பேசுகிறேன், பயிலரங்கம் நடக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம். இந்த பேசுகிற நிகழ்ச்சியை அருள் என்ற பெயரால் சொல்லுவது ஒரு பொருள் தெளிவு இல்லாத உரைநடை. அதாவது பேசுவது என்பது நிகழ்ச்சி, அதே போல கடவுளால் நடந்தது சொல்லுவது அப்ப அருளை காரணமாக வருவார் கடவுள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப அருள் அருள் என்கிற அந்த சொல்லை ஒரே பொருண்மையில கொண்டு வரலாமா, அல்லது அதற்கு பலவேறு பொருள்கள் உண்டுன்னு சொல்லிடலாமா? பலவேறு பொருள்கள் உண்டுன்னு சொன்னா ஈஸியா தப்பிச்சிடலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை நமக்கு. உதவி செய்கிற முறை அல்லது காப்பாற்றுகிற முறை என்றும் ஒரு பொருள் எழுதிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. இறைவன் உயிர்கள் காரணமாக வைத்திருக்கிற அன்பு அப்படின்னு பொருள் எழுதிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பு என்ற ஒரு சொல் இருக்கிறது, அருள் என்ற ஒரு சொல் இருக்கிறது, பண்பு என்ற சொல் இருக்கிறது, குணம் என்ற சொல் இருக்கிறது, அறிவு என்ற சொல் இருக்கிறது.
ஆர்வம் என்ற சொல் இருக்கிறது, நட்பு என்ற சொல் இருக்கிறது. இந்த மாதிரி சொற்களை வேறு வேறு சொற்களை வேறு வேறு புரிதல் வகையில் உங்களுக்கு சொற்களாக ஆக்கியிருக்கிறார். பண்டைய இலக்கியங்களிலும் அருள் வருகிறது. உனக்கு என் மேல அருள் இருக்கிறதா, நீ என்னை விட்டுட்டு போலாமா அப்படின்லாம் பண்டைய இலக்கியங்கள்ல கேட்கிறாங்க. அருளே ஆகலே, பிரிவு கொடிது அப்படின்லாம் இருக்குது. அப்போ அங்க அந்த அருள் என்ற சொல்லை எதற்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, ஒருவர் மீதான அக்கறை அல்லது பொறுப்பு, அது குறித்த ஒரு சொல்லாடலாக அருள் இருக்கிறது. சரி, திருக்குறள் இந்த அருள் என்ற சொல்லை திட்டவட்டமாக ஒரு பொருண்மைக்கு உட்படுத்துகிறது. வழக்கில் அருள் என்ற சொல் பொறுப்பு அல்லது அக்கறை என்ற சொல்லில் பயன்பாட்டு தன்மை கொண்ட ஒரு வழக்கு சொல். அந்த சொல் எப்படி ஒரு பொருண்மையாக பொருளால் வளர்க்கப்படுகிற அன்பு என்று சொல்லப்பட்டது. ஒண்ணும் இல்லை, நீ பொருள் தேட பிரிகிறாய், பொருள் தேடுவதற்கு நீ பிரிகிறாய். அந்த பொருளை விட என்னோடு வாழ்தல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்ப அதுதான் வினா. இப்போ வாழ்தல் தான் உங்களுக்கு அந்த தேடப்படுகிற பொருளை விட வாழ்தல் பொருள் மீது உனக்கு அக்கறை இல்லையா? இன்னொரு வினா வருது. அப்ப நீ வாழ்வதற்கு உரிய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு, இல்லை என்று சொல்லாமல் இருப்பதற்கு பொருளை தேடப் போகிறாய், எல்லாம் சரி. ஆனால் நான் என்னை விட்டு பிரிந்து தேடப் போகிற வகையில் எதன் மீது உனக்கு அக்கறை இருக்கிறது, எதன் மீது உனக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வினாவை தொடுக்கும் போது, உனக்கு என் மேல் அருள் இல்லையா அப்படிங்கிற தன்மையில் அதற்கான விளக்கத்தை எழுத வேண்டும். அன்பு என்ற சொல்லை சங்க இலக்கியத்தில் எந்த மாதிரியாக பயன்படுத்தி இருக்கிறது தமிழ் மரபு? அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன அப்படின்னு வரும்போது, அன்பு என்ற ஒன்று அவர்கள் இருவருக்கும் பொதுவில் இருக்கிறது. அதை இருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அன்பு உடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. எல்லாத்தையும் பயன்பாடு நோக்கி ஒரு புரிதலுக்கு உட்படுத்துகிற மரபுல அந்த அன்பு என்ற சொல்லுக்கும் அருள் என்ற சொல்லுக்கும் பெருத்த அளவில் வேறுபாடு இல்லை பண்டைய தமிழ் இலக்கிய மரபில் அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு சொற்களையும் வகை பிரிக்க ஒரு பொருண்மை அடையாளத்தை வேறு வேறு வடிவத்தில் காட்டுவதற்கு திருக்குறள் பயணப்பட்டிருக்கிறது. அப்ப திருக்குறள் பயணப்பட்ட பிறகு நமக்கு திருமுறைகள் மற்றதெல்லாம் வருது. இந்த திருமுறைகளில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுது. இந்த அருள் அருள்னு சொல்றது எப்படி சொல்றது? நான் அன்பு காட்டுகிறேன் என்பதை எப்படி சொல்றது? அருள் செய்கிறான் என்பதை எப்படி சொல்றது? இதுக்கு உங்களால எழுத முடிஞ்சா திருவள்ளுவர் ஏன் அந்த சொற்களுக்கு ஒரு தனி பொருண்மை அமைக்கிறார் அப்படின்னு புரியும். இப்ப அன்பு காட்டுகிறார் என்று சொன்னால் அன்பு காட்டுவது என்பதை பொதுவில் எப்படி சொல்லுவது, அப்புறம் அதை அந்த நிகழ்ச்சியை வைத்து எப்படி தனிப்படுத்துவது அல்லது சிறப்புப்படுத்துவது அல்லது அடையாளப்படுத்துவது, உங்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சி அல்லது நீங்கள் செய்கிற செயல்
இந்த செயல்ல விட்டு போறது அல்லது தவற விடுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில அமையுமானால், அந்த விட்டு போனதுனால வர்ற பிரச்சனை, மனத்தாக்கம் அல்லது இயலாமை, செய்ய முடியாமை தான் இருக்கும். அது அப்படியே இழப்புக்கு போய் நிற்குமானால் விதி அல்லது வினை. அதுல கொஞ்சம் நீங்க அந்த இழப்பு உங்களை கீழே செலுத்தாம, நீங்க திட்டமிடாத வகையில் அந்த மறதியால விட்டு போனதை சரி செய்யற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருந்தது அப்படின்னா, உங்களை தாண்டி, உங்க திட்டமிடலை தாண்டி கண்டிப்பா அது நீங்க யோசனை பண்ணி செய்யல. அப்படி ஒரு திட்டமிடல் உங்கள் கண்ணுக்கு புரியுமானால், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்றது சின்ன செயல்கள்ல இருக்கிற கடவுளுடைய வேலைப்பாடு. அவ்வளவுதான். இந்த வேலைப்பாட்டுல அந்த மாதிரி ஒரு பொருள்ல நின்று வேலை செய்யறாருப்பார், அதுக்கு பேர் தான் அருள். இந்த நிகழ்ச்சியையே அந்த பொருளை வச்சு தெரிஞ்சுக்கிறதுனால கடவுள் அருள் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இந்த அருளை எல்லாத்தையுமே நீங்க இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு அடிப்படை வச்சுங்க. எதுவா இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியா சிந்திக்கிறது, ஒரு நிகழ்ச்சியா சிந்திச்சு பாருங்க. இப்ப கடவுள் எனக்கு அருள் பண்றார் அப்படின்னு வார்த்தை இருக்குது, எனக்கு எல்லாம் கடவுள் அருள் பண்றாருன்னா அது ஒரு தொடர், அது ஒரு வாக்கியம். அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றதான் நான் சொல்ற சிந்திக்கிறது. அதுக்கு கடவுள் அருள் பண்றாருன்னா என்ன அதுக்கு பொருள், இந்த நிகழ்ச்சியை எப்படி நிகழ்த்தினார். அப்ப நான் செஞ்சேன், நான் மறந்துட்டேன். ஆனா நான் மறந்தாலும் இது ஒன்று என்னை காப்பாற்றியது. ஆனா நான் என்னோட திட்டமிட்டு நான் அந்த இன்னொரு வேலையை செய்யல. அப்ப அந்த பொருளில் இருக்கிற கடவுளின் ஆற்றல் வேலை செய்யணும். சரி, இப்ப இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்குது. என்ன அதனுடைய மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே இது ஒரு மிக இது சித்தாந்தமா இல்ல, ஒரு பொருள் இணைப்பு. இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல பண்பு மாற்றத்தை பெறுகிறீர்கள். அது உங்க உருமாற்றம் அப்படின்னு வச்சுங்களேன். பண்பு மாற்றம் உருமாறதுன்னா வடிவம் அதெல்லாம் இல்ல, உங்களுடைய வளர்ச்சி. அதுதான் உயிரினுடைய ஊதியம். ஊதியம் உண்டோ உயிர்க்கும் பார் திருவள்ளுவர். உயிருக்கு ஊதியம் வேணும். ஆனா நம்ம எல்லாமே உடம்புக்கு தான் ஊதியம் வாங்கிட்டு இருக்கோம். உயிருக்கு ஊதியம் உண்டா அப்படிங்கிறது. ஒரு சொல் எதனோடு கலக்கிறது, அந்த சொல்லுக்கான பொருள் தான் அதனுடைய கலத்தல். இப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எதோட கலக்கும், எந்த அளவுக்கு அது பொருள் இருக்கும் அப்படின்னா, ஒரு வடிவம், ஒரு நிறம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது அதோடய கலக்காது. பார்த்தல் என்பது ஒரு பொருளின் வடிவம், நிறத்தோட மட்டும்தான் தொடர்பு கொள்ளும். பார்த்தல் என்பது கேட்டலோடு தொடர்பு கொள்ளாது, அல்லது ஒலியோடு தொடர்பு கொள்ளாது. ஒலினா சவுண்டு. பார்த்தல் என்பது சுவையோட தொடர்பு கொள்ளாது. அப்ப இதான் கலத்தல். பார்த்தல் என்ற சொல் எதனோடு கலந்திருக்கிறது என்றால் வடிவத்தோடு, நிறத்தோடு. அது பார்க்கப்படுகிற பொருளை வைத்து அந்த கலப்பு நமக்கு தெரிய வருகிறது. இந்த கலப்புனா தொடர்பு, அதோட சம்பந்தப்படுறது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கறது மூலமா அந்த பொருளுக்குரிய பெயர் அல்லது அந்த பெயர், அந்த பொருள் இயங்குகிற இயக்கத்தினால் வருகிற ஓசை, இதுதான் கேட்டல். அதுக்கப்புறம் ஒரு 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 இசைக்கப்படாத அல்லது ஒருத்தன் இசையை நிகழ்த்தாத ஒரு பறை எதிரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பறையை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஓசை காதுல நினைப்பு வரும். காதுலயா நினைப்புக்கு வரும்? அந்த கண் தான் அந்த ஓசையை நீங்கள் நினைப்பதற்கு துணை செய்கிறது. எந்த கண்? அந்த பறையை பார்த்த கண் அந்த பறையினுடைய ஓசையை நீங்கள் கேட்பதற்கு துணை செய்கிறது. அதை கேட்டல் என்பது மனசுலயே நடக்கும். இப்ப இந்த பறை ஒலி அம்மன் கோயில் திருவிழாவில கேட்ட ஒலியா அல்லது மரணத்துல இசைக்கப்பட்ட போது கேட்ட ஒலியா
அப்படிங்கிறது கேட்டவனை வச்சு. அண்மையில எதை கேட்டானோ அல்லது அவனை எது பாதிச்சதோ அந்த ஓசை தான் அவனுக்கு அங்க கேட்கும். ஆனா பறை ஓசைங்கிறது தனி. அவனும் அந்த ஒலிக்கப்பட்ட இடத்தோட சேர்ந்து அதை அவன் கேட்கிறான். அவன் மண்டையில அது ஒலிக்குது. உங்களுக்கு தெரியும், இது 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 வந்து என் காதுலயே கேட்க மாட்டேன், என் தலை வெடிச்சு போ, இந்த இந்த சவுண்டே எனக்கு பிடிக்கல அப்படின்பா. அப்போ இந்த கலப்பு எப்படி உங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது? அப்போ ஒரு பொருளை பார்த்ததும் வடிவம், நிறம் இவற்றை கடந்து ஒலி, நாற்றம் எல்லாவற்றையும் நான் என்னுடைய எண்ணத்தில் கொண்டு வருகிறேன். இந்த எண்ணத்திற்கு கொண்டு வருவது இந்த கண்ணை தாண்டி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதுதான் மனம், சித்தம், புத்தி எல்லாம் சொல்றேன்னா. சரி, இப்போ அந்த மனம்தான் 5 கருவிகளின் மூலமான செய்திகளை கலப்பதற்கு உரிய கருவி. மற்ற கருவியில அது கலக்காது. இது புரிஞ்சிச்சா? அது இணைப்பு வராது. அப்ப எதையெல்லாம் எது தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற வகையை நம்ம கருவிகளுக்கு கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வகை பிரித்தல் என்பது மிக கவனமானது. இந்த வகை பிரித்தல் அப்படிங்கிறதுலதான் நாம பொருள் உண்மையை பத்தி பேசுறோம். வகை பிரித்தலை தெளிவாக ஆக்கவில்லை என்றால் பொருள் உண்மையில நீங்க என்ன பண்ண முடியாது. உங்க வாழ்க்கை போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கிறதே தவிர ஒன்றை நாடி பிடித்து பார்க்கிற ஒரு அறிவாக இருக்காது. அப்போ இந்த பொருள் இந்த பொருளாக ஆனது, இந்த பொருளினுடைய நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்றோம். பொதுவுல கண் பார்த்த உடனே எனக்கு இந்த பொருளினுடைய ஓசை ஞாபகம் வந்தது, இந்த பொருளினுடைய நாற்றம் வந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே அது கேட்டுக்கிறோம். அப்ப அந்த கண் மற்றவைகளை இழுத்து வருகிறது. கண்ணா இழுத்து வருது. கண் பார்த்ததனால் மனம் வேகமாக இழுத்து வருது. என்னுடைய கண் பார்த்ததுனாலேயே உனக்கு என்ன நடந்தது? என்னுடைய கண்ணே உன்னுடைய மனத்தையும் உன்னுடைய பேச்சையும் காட்டி கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு போல, அவ்வளவுதான். ஆனா கண் அந்த வேலையெல்லாம் செய்யாது. எந்த காலத்திலும் கண்ணு என்ன பண்ணாது? மூக்கினுடைய வாசனையையோ அல்லது நாக்கினுடைய சுவையே தராது. ஆனால் பார்த்தவுடன் நினைவு தருகிறது என்று சொன்னால் ஏற்கனவே அதனுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் போல சொல்லப்படுகிறதே தவிர அதை போலன்னு கூட சொல்லக்கூடாது. கம்பேர் கிடையாதுங்க. அது செஞ்ச மாதிரி அது மாதிரி இது வந்து போலங்கிறத விட அது மாதிரி இது சொல்லுது. அது இல்லை, இது டூப்ளிகேட் தான், இது மாதிரி தான். அத நாம பின்னாடி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பொய்யா இருந்தா அத போலிங்கிறோம். அப்ப போலிங்கிறதுக்கும் இந்த மாதிரியான பயன்பாட்டுல ஒரு சொல் தேவைப்படுகிறது. ஒண்ணு புரிய வைக்க. இப்ப நாம புரிய வைக்கிறதுக்கு தமிழ்ல சொற்கள் இருக்கிறது. ஆனா அந்த சொற்கள்லாம் உங்களுக்கு தெரியாதனால ஆங்கிலத்தை நடுவுல பயன்படுத்துறோம். அப்படித்தானே எல்லாரும் பயன்படுத்துறோம் ஆங்கில சொல்ல. அவங்களுக்கு புரியாம, ஏன்னா ஆங்கிலத்துல அந்த வார்த்தையை சொன்னாதான் புரியுற அளவுக்கு அவங்க பழகிருக்கிறாங்க. அது தமிழ்ல சொன்னா அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற அளவுக்கு தமிழ் பயிற்சி இருக்குது. அது நிலவரம் தான். குறையா தப்பா நிறையா அப்படிங்கிறதுலாம் அப்புறம். நம்ம சொல்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஊடுருவுகிறது இதான் கலப்பு. இந்த ஊடுருவுகிற தன்மையை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப இந்த ஊடுருவல்ல நீங்க ஒரு வேலையை செய்வீங்க அல்லது இன்னொரு வேலை நடக்கும். ஊடுருவப்படுகிற பொருள், ஊடுருவுகிற பொருள் அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா, இப்ப சூரிய ஒளியை முப்பட்டகத்துல நீங்க உள்ள செலுத்தினீங்கன்னா 7 நிறம் வெளியே தெரியும் அப்படின்னு நீங்க அறிவியல்ல படிப்பீங்க, வானவில்லுக்கு மூலத்தை. இப்ப ஊடுருவுகிற பொருள் கதிர், ஊடுருவதற்கு இடமாக இருக்கிற பொருள் முப்பட்டகம், முப்பட்டக கண்ணாடி, அவ்வளவுதானே. இப்போ முப்பட்டக கண்ணாடி மாறியதா
அப்படின்னு கேட்டா மாற்றியது, அது மாறவில்லை. இந்த மாதிரி மாறாத ஒன்றாக இருந்து இயக்கத்திற்கு துணை செய்வது இறைவனுடைய அருள். சரி, இறைவனோடது அருள்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒரு உடைமை பொருள். இந்த பொருளை சொல்றதுல உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி வேணும். தற்கிழமை விதிதின் கிழமைன்னு அதை பிரிக்கும் இலக்கணம். ஆனா அது அதோட நிக்காது. இப்ப என்னுடைய உடம்பு, கை, கால் இதெல்லாம் என்னோடது, தற்கிழமை சொல்ல முடியாது. எனக்கே உயிர் வராத நிலையில கோமா ஸ்டேஜ் வந்தா என் எதையும் இன்னொருவனுடைய, அப்படித்தானே? என்னுடைய கை, என்னுடைய கண் இன்னொருவனுடைய, சரிதானே இல்லையா? சரிதான். ஏன்னா இப்ப அப்படிதான் உறுப்பை மாத்தி கொடுக்குறோம். இப்ப மூளை செயலை இழந்து விட்டால் என்னுடைய எல்லா கருவியும் அடுத்தவனுடைய, கொடுக்கலன்னா அது வேற விஷயம். ஆனால் அது அடுத்தவனுக்கு பயன்படும். அப்ப எது வரைக்கும் அடுத்தவனுடையதை இப்ப நாம பேசுறோம். என்னுடைய உயிர் மட்டும்தான் என்னோடது, நான் தான். மற்ற எல்லாமே கொடுக்கிற வகையில் கொடுத்தால் அடுத்தவனுடைய. இதுதான் தத்துவத்துல சொல்ற தற்கிழமை பிரிதின் கிழமை. இல்ல மொழி இலக்கணத்துல சொல்லும் போது என் கை அது தற்கிழமை, ஏன கண் அதெல்லாம் தற்கிழமை. ஆனா பேனா பிரிதின் கிழமை, மற்றவனுக்கு கொடுக்குற அளவுக்கு, எடுத்து கொடுக்குற அளவுக்கு தனியா இருக்குது. இப்படிதான் நீங்க பேசுனீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற ஒன்று அது அறிவான பொருள். அது நான் சொல்றது தப்பா ரைட்டான்லாம் அப்புறம் வச்சுங்க. யான் என்று சொல்லுகிற ஒரு பொருள், அதுதான் அறிவான பொருள். இப்போ இந்த பொருள் எந்த தன்மைகளால் ஆனது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது அந்த பொருளின் குணம். அதிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு குணம். அது வேறு வேறு முயற்சிகளால் பல்வேறு தன்மைகளை பெறும். அதெல்லாம் பண்பு. இயல்பிலேயே பிரிக்க முடியாத தன்மை குணம். பயிற்சிகளால் முயற்சிகளால் பெறுகிற தன்மைகள் பண்புகள். அப்படி வச்சுங்க. முதல்ல மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அவன் மக்கள் பண்புன்னு சொன்னாலே பிடித்து பார்க்க வேண்டும். மரம் இருக்கிறது, அது இயக்கம் இல்லாமல் இருக்கிறது. இயங்குகிற ஒரு மனிதன் தன்னை பிடித்து பார்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு பொருள் பிரிக்க இயலாத தன்மைகளால் சொல்லப்படுமானால், நான் அந்த தன்மைங்கிற சொல்றேன், மற்ற சொல்லலாம் பொருத்தமா இருக்காது. எப்பொருள் தன்மைத்து ஆயினும் திருவள்ளுவர். அதனால தன்மைங்கிற சொல் மிக முக்கியமானது. பிரிக்க முடியாத தன்மை, விட்டு நீங்கா தன்மை, அதான் குணம். விட்டு நீங்காமல் என்னுடைய முயற்சியில் சேர்த்து கொள்ளப்படுகிற தன்மைகள்லாம் பண்புகள். அதனால அதுக்கெல்லாம் உடைமைன்னு பேர். ஒரு பொருள் விட்டு நீங்காத தன்மையில் இருந்தால் மட்டுமே அது அதன் தன்மை. வேறு ஒரு பொருளாக விட்டு நீங்குகிறதோ இல்லையோ, வேறு பொருளாக அது இருக்குமானால் அதற்கும் இன்னொரு பொருளுக்குமான தொடர்பில் பேசப்படுவது உடைமை. இதுதான் உடைமை. இந்த உடைமையையும் உண்மையையும் நீங்க பிரிக்கணும். உண்மை தன்மை என்பது விட்டு நீங்காதது. விட்டு நீங்காத பண்புன்னு எழுதக்கூடாதாங்க, விட்டு நீங்காத தன்மை. வேறு ஒன்றன் தன்மையினால் பெறப்பட்டது, வேறு ஒன்றன் தொடர்மையினால் பெறப்பட்ட தன்மைகள் பண்புகள். அவ்வளவுதான்.
பண்புகளை நீங்க விட்டு நீங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது வேறு ஒன்றால் வந்தது. இங்க பொருள் எழுதும்போதுன்னா நான் விட்டு நீங்க கூடியதானவைன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு பண்பு உங்களுக்கு வந்துட்டா அது நீக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது வந்தது வேறு ஒன்றனால். அதனாலதான் அன்பு உடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு பேசினார். பண்புடைமை என்னும் வழக்கு. என்னைக்கா இருந்தாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அப்ப அந்த நான் வேறு ஒன்றனால் கற்றுக்கொண்ட தன்மைகள் விட்டு நீங்காத நிலைமையை இணையுமானால் அந்த தன்மைகள் யாவும் பண்புகள். அவற்றையே நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவை தீய பண்புகள். அவ்வளவுதான். அப்ப நற்பண்புன்னு ஒண்ணு சொன்னா தீய பண்பு இருக்குதா இல்லையா? தீது ஒரி அப்படிலாம் சொல்றோம். அத பண்புன்னு சொல்ல வள்ளுவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் யோசிச்சுதான் தீய பண்புன்னு எங்கேயாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீன்னு மஞ்சப்படும் சொல்லுவாரு. ஆனா அத பண்புங்கிற பேராலேயே சொல்லிடுறாரான்னு பாருங்க. அதனால கொஞ்சம் அதையும் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா அதை நாம எழுதிட முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ள வந்தீங்கன்னா தான் நீங்க அதுக்குள்ள விளையாட முடியும். அப்படி இல்லைன்னா வேடிக்கை பார்த்து தான் போகணும் கடைசி வரைக்கும். அதுக்குள்ள களத்துல நீங்க இறங்கணும். அதனாலதான் நான் இத ஒரு இதற்கானது இப்படி அப்படின்னு சொல்லணும். அது ஒரு அறிவினுடைய தெளிவு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தன்மை பண்புகள் எல்லாமே எனக்கு எதனால் வந்தது என்று கேட்டால், நான் என்னுடைய உடம்பையும் அந்த உடம்பு வகையில் நான் தொடர்பு கொள்ளுகிற உழைப்பு வகையில், முயற்சி வகையில், வாழ்தல் வகையில் தொடர்பு கொள்ளுகிற அனைத்து பொருள்களையும் சார்ந்தது. இந்த அனைத்து பொருள்களின் தன்மை என்ன? அதான் அடுத்த வினா. அந்த வினா தான் உங்களுக்கு இப்ப அன்பு, அருள், ஆர்வம் இதெல்லாம் புரிய வைக்கும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் புரியாது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் எப்படி தனிப்பொருளோ அப்படி அன்பு ஒரு தனிப்பொருள் அப்படின்னு எழுதினாதான் திருக்குறளை உங்களுக்கு புரியும். இதெல்லாம் எப்ப இருந்தது, கடவுள் எப்ப இருக்கிறாரோ அப்பவே அதெல்லாம் அப்படின்னு எப்படி நம்ம ஆணவத்துக்கு உயிருக்கெல்லாம் எழுதுறோமோ அந்த மாதிரி திருக்குறளை வச்சு நீங்க எழுதணும். அப்படி எழுதலைன்னா உங்களுக்கு பொருள் வராது. அது எப்படி இருந்தெல்லாம் உங்க ஆராய்ச்சி தேவையில்லை. ஆனா இத்தனை பொருள்களை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எப்படி வந்தது, அது கடவுளை மாதிரியே அது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்களா எனக்கு கேட்கப்படாது. இவ்வளவு பொருளை வச்சுக்கிட்டான்பா நீங்க வாழறீங்க. அது முடிஞ்சா இது ஒத்துக்கோ, இல்லைன்னா போயிட்டு அடுத்த பிறப்புல ஒத்துக்க போற, இல்லைன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு 100 பிறப்பு வேணுமா வாங்கினா அப்புறம் ஒத்துக்கோ, கவலைப்படாது போ, அவ்வளவுதானே தவிர நீ ஒத்துக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. என்னைக்கு ஒத்துக்கினாலும் உனக்கு என்னைக்கு ஒத்துக்கணும்னு உனக்கு அறிவு அந்த முயற்சியில வருதான் அன்னைக்கு ஒத்துக்கிற, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இல்ல ஒத்துக்காம இப்போ நான் தப்பா சொல்றேன்னா எனக்கு இது தப்புன்னு எனக்கு என்னைக்கு சொல்றாங்களோ சொல்லிட்டு போட்டோம், அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கு நடுவுல நீயா நானாலாம் கிடையாது. இப்ப என்ன அதுல செய்தி அப்படின்னா, அன்பு என்பது ஒரு தனி பொருள். ஏன்னா இவ்வளவு நாள் நடத்தி பார்த்து நான் இப்படி திட்டவட்டமா சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அருள் தனிப்பொருள் அல்ல, ஆர்வம் தனிப்பொருள் அல்ல, நட்பு தனிப்பொருள் அல்ல. ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டா அன்பு தான் பொருள். இப்ப மாயையை சொல்லும் போது சைவ சித்தாந்தத்துல தனு கரண புவன போகம், உடம்பு, கருவிகள், உலகம், இன்ப துன்பம் ஆகியவற்றிற்கு காரணமான மூலப்பொருள்னு படிக்கிறீங்கள, அதே மாதிரி அன்ப ஆர்வத்திற்கும் அருளுக்கும் காரணமான மூலப்பொருள்னு படிக்கணும். அதே மாதிரி நட்ப காரியம்னு சொல்லி நட்புக்கு காரணமான பொருள் ஆர்வம் சொல்லணும். நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க,
இந்த பொருள் காரண காரியங்கிறீங்கள, இந்த காரண காரிய தொடர்புனா என்ன? அதுக்காகவே ஒரு விரிவான நூல்லாம் இருக்குது. நம்ம இலங்கையில இருந்து நந்தினியை வந்து அதை பண்ணாங்க, பிஹெச்டி பண்ணாங்க, காரண காரிய கொள்கை அப்படின்னு. மார்க்சியம் எல்லாம் காரண காரிய கொள்கையை ஒத்துக்காது. பௌத்தமும் ஏறக்குறைய அப்படிதான். சங்கரருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, அவர் விபர்த்தவாதம். என்ன இதுல சொல்ல வர அப்படின்னா, ஆனா சாங்கியம் தான் முதல்ல காரணகாரியை சொல்லுது. உள்ளதே தோன்றும், இல்லது வாராது. முயலுக்கு கொம்பு இல்லை, முயலுக்கும் குதிரைக்கும் கொம்பு இல்லை, ஆனால் குதிரை கொம்பு அப்படின்னு வழக்கத்துல இருக்குது. அப்படின்னா இன்மைக்கு சொல்லப்படுகிற மேற்கோள், அது எடுத்துக்காட்டு. குதிரை கொம்பு பாயவன் சொல்றான் அப்படின்னா என்ன? இப்ப நிறைய பேர் முசக்கொம்பு வித்துன்னு வருவாங்க. சரி, முள்ளம்பன்றிக்கு கொம்பு இருக்குதான்னு கேட்காதீங்க, அது கொம்பு மாதிரி. அது முடிகளினுடைய அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கொம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா சயின்ஸ் படி சொல்லணும். கொம்புல என்னென்ன இருக்கும், மாட்டு கொம்புல என்ன இருக்கும், மான் கொம்புல என்ன இருக்கும், முள்ளம்பன்றி கொம்புல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க படிச்சுக்க வேண்டியது, நெட்டை தட்டி. இப்ப எனக்கு அது வேலை இல்லை. இப்போ ஒரு தொடர் ஒண்ணு உண்டு. நீலக்கோட்டு பவள யானை சாதவாகனன் கோயில் உள்ளும் இல்லை. கோடுன்னா கொம்பு, நீல நிற கொம்பும் பவள நிறமாக இருக்கிற தோலும் கொண்ட யானை சாதவாகனன் கோயில்னு இல்லப்பா அப்படின்னு ஒரு தொடர். அது சாதவாகனன் கோயில்னா என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்குமான மாடல் அங்க இருக்கும், மாதிரி இருக்கும். அங்கேயும் அது கிடையாதுப்பா. நீ பாக்குற உலகத்துல இல்லைனாலும் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் அது இல்லப்பான்னு அர்த்தம். அது என்னன்னு கேட்டா, கொம்பு இருக்குது, நீல நிறம் இல்லை. யானை தோல் இருக்குது, ஆனா பவள நிறம் இல்லை. அப்ப என்ன இல்லைன்னா, பவளமும் இருக்கிறது, யானையும் இருக்கிறது, ஆனால் பவளத்துக்கும் யானை தோலுக்கும் தொடர்பு இல்லை. கொம்பு இருக்கிறது, நீல நிறம் இருக்கிறது, நீல நிறத்துக்கும் கொம்புக்கும் தொடர்பு இல்லை. அதனால பொருள்கள் தனித்தனியாக இருக்கின்றன, அவைகளுக்கு இடையான தொடர்பு இல்லை, அவ்வளவுதான். அப்ப இல்லை என்பது தொடர்பு இல்லை என்பது தானே இல்லை என்பதே இல்லை. அப்படி படிக்கணும். இல்லை என்பதே இல்லை, தொடர்பு இல்லையா இல்லையா அப்படின்னா இல்லை என்பது இல்லை, தொடர்பு இல்லை என்பதுதான் நம்மால் சொல்லப்படக்கூடிய உண்மையான தொடர். அப்படின்னா நீங்க அதுக்குள்ள அந்த செய்திகளை திட்டவட்டமா பதிவு செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு புரிதல் பயணம் சரியா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் காரணகாரியம், அதுதான் இதை சொன்னேன். உலகத்தில் இருக்கிற பொருள்களினுடைய காரண காரியத்தை தொல்காப்பியம் பொருள்கள் கலந்து இருக்கின்றன, மயங்கி இருக்கின்றன சொல்லுது. கலந்து இருக்கின்றன, மயங்கி இருக்கின்றன. தொல்காப்பியம் என்ன சொன்னா, 5 பூதங்களை தொடக்கத்திலிருந்தே ஏற்றுக்கொள்கிறது. 5 பூதங்களை தொடக்கத்திலிருந்தே தமிழ் மரபுல பாக்குறோம். ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பொருள் முதல்வாதம். மார்க்சியமும் தொடக்கத்துல அப்படிதான். இப்போ என்ன புலனாகாத பொருள், நீங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பொருள்களை உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆகாயத்தில் காற்று கலந்திருக்கிறது, நீரில் மண் கலந்திருக்கிறது, மண்ணில் நீர் கலந்திருக்கிறது, நெருப்பில் என்ன கலந்திருக்குது, எல்லாம் கலந்திருக்கிறது. இப்படி ஒண்ணுத்துக்கும் கலப்பு சொல்லுவாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீரை நீங்க சூடு ஏத்துறீங்க,
தண்ணியை சூடேத்துறீங்க. சூடேற்றும் போது தண்ணீரில் இருக்கிற சூடு நெருப்பில் இருக்கிற சூடோட இணையும். நெருப்புல இருக்கிற சூடு எப்படிப்பட்டது, தண்ணீரில் இருக்கிற சூடு எப்படிப்பட்டது? நெருப்பில் இருக்கிற சூடு உங்களுடைய கையை சாம்பலாக்கும். தண்ணீரில் இருக்கிற சூடு உங்களுடைய கையை வேக வைக்கும். அப்ப சூடு தண்ணீரில் ஒரு வேலை செய்கிறது, நெருப்பில் ஒரு வேலை செய்கிறது. அப்ப ரெண்டுத்திலையும் சூடு வருது. தண்ணீருக்குள் நெருப்பின் சூடு ஏற்றப்படுகிறது. அப்ப அதெல்லாம் கலப்பு. அப்படி இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. இப்படி ஐம்பூதங்களுக்குள் கலப்பு உண்டு. இத தத்துவத்துறையில பஞ்சீகரணம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு அளவுக்கு நீங்க போக தேவை. இதெல்லாம் தெரியுது நமக்கு, தொல்காப்பியம் சொல்லுது. அதுக்கு மேல விவரம் வேணும்னா சயின்ஸை படிச்சுக்கணும். அதுக்காக ஆகமத்தை படிச்சுட்டு உட்காந்துட கூடாது. வேதத்துலதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட கூடாது. என்ன அதுல அந்த காலத்துல அறிவியலை அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம் பற்றிய ஒரு முடிவை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது மகிமைப்படுத்தப்படக்கூடிய விஷயம் அல்ல. அதை இன்றைய அறிவியலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி இல்லாம அதுதான் உயர்ந்ததுன்னு தலையில கட்டிக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியாது, சுமத்துக்கிட்டு தெரிய முடியாது. புரியுதா? புரியணும். நீங்கள் உலகம் பற்றிய ஒரு படிப்பினையை எந்த அளவுக்கு முடிவு செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பௌதீக உலகத்தினுடைய ஒரு விரிவா பார்க்கும்போது நம்ம உள்ள போறோம். ஆனா அதை கடவுள் சொன்னது என்றோ அது நிலையானதுன்னு சொல்லக்கூடாது. அதுல ஒரு சில முடிவுகள் சரியானதா இருக்கும். உற்று நோக்கெல்லாம் அவன் சொல்லியிருப்பான். அந்த உற்று நோக்கல் இருக்கிற அந்த அணுகுமுறை வழக்கத்தில் எனக்கும் புரிய வேண்டும். எனக்கு புரிந்து அல்லது அறிவியலோடு ஒத்து வராமல் போனால் அது நீங்க என்ன பண்ணணும், அந்த கருத்தை மாற்றிதான் அமைக்கணும். இது சைவத்துல அதை ஏத்துக்கிறோம். ஆனா சிவஞான முனிவர் கொண்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி அருள்நந்தி சிவாச்சாரியார்லாம் அதை இணைச்சிடறாங்க. அதனால சைவத்தினுடைய ஒரு அறிவியல் பார்வை வேறு பாதைக்கு திருப்பி விடப்பட்டு விட்டது. அது ஆகமத்தின் சார்பில் திருப்பி விட்டாங்க. அதனால நீங்க அறிவியல் பார்வை கொஞ்சம் மட்டு போச்சு. இப்ப நான் சொல்றது திருக்குறள் மூலமான தொல்காப்பியம் சார்ந்த ஒரு அறிவியல் பார்வை தான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பொருள்கள் எப்படி சேரும்னா மயங்கி சேரும். உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தவிர்த்த அனைத்து பொருள்களும் இந்த 5 பூதங்களின் பிரிக்க முடியாத இணைப்பினால் உருவாகி இருப்பவை. அதுக்கு பேரு மயங்குதல், மயக்கம், கலந்த மயக்கம். இப்ப 5 பூதங்களுடைய நிலவரம் கலப்பு. மயக்கம் என்பது பிரிக்க முடியாத இணைப்பு. இப்போ கொய்யா மரத்துல நெருப்பு எங்க இருக்குது, நீர் எங்க இருக்குது, காற்று எங்க இருக்குது, ஆகாயம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொய்யா மரத்தை வெட்டி வச்சு பார்த்து தெரியாது. ஆனா கொய்யா மரத்தை நெருப்புல வச்சீங்கன்னா 5ம் பிரிஞ்சிடும். எப்படி பிரியுதுன்னு உங்களால பார்க்க முடியாது, அது வேற செய்தி. அதான் அதனோட என்னது பூதங்களோடு அது இணைஞ்சிரும் ஒரு மரத்தை எரிச்சிங்கன்னா. அதனால நெருப்பு அதுல கொண்டு போய் சேர்க்கிற பூதமா, ஒரு தலைமையுடைய பூதமா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றது வேற வேலை, அது வேற வேலைன்னு வச்சுங்களேன், அது வித்தை. இப்ப நாம சொல்றது பொருள் தன்மை. இந்த பொருள் தன்மையில உலகத்துல எந்த பொருளும் சேரும், எந்த பொருளும் மாற்றலாம், எல்லாமே உண்டு. ஆனா இதுக்கான ஒரே மூலப்பொருள். அதனால இணைக்கிற முறையில இணைச்சா எதுவும் எதுவோடும் சேரும். நல்ல விதமா சேருதா கெட்ட விதமா சேருதான்னு கேட்டா சேரும். நல்ல பாம்பினுடைய விஷத்தை நரம்பில் ஏற்றினால் என்ன உடம்பு பூமியோட சேரும். நல்ல பாம்பின் விஷத்தை குடலில் செரிக்க வைத்தால் ஆற்றலாக உடம்பில் சேரும். வாழலாம். நீங்க குடல் செரிக்கணும். அதுல அவ்வளோ டென்சிட்டி புரதம், அதாவது அழுத்தமான புரதம் அந்த விஷத்துல இருக்குதுங்கிறாங்க.
அதை செரிக்க வச்சுட்டீங்கன்னா அது மருந்து. அதை செரிக்க வைக்கிறதுக்கான ஒரு முறையில தான் நாம நிறைய பேர் கேன்சருக்கெல்லாம் நல்ல பாம்பு விஷத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நடக்குது, வைத்திய முறைகள்ல ரகசியமா நடக்குது. அது அறிவியல் உலகத்துல நடக்குதான்றதை நீங்க தேடி பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் நீரால் சேர்க்கப்படும். இது ஒரு வகை. ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் நீரால் சேர்க்கப்படவில்லை என்றால், அது சரியாக சேரவில்லை என்றால் நெருப்பு வச்சு சேர்க்கலாம். ஒரு பாலும் தண்ணீரும் சேர வேண்டுமானால் கொதிக்க வைக்க வேண்டும். ஒரு இரும்பும் இன்னொரு இரும்பு துண்டும் சேர வேண்டுமானால் நெருப்பை வைத்து அது உள்ள ஒண்ணு நெருப்பு வச்சு சூடேற்றி தான் அதுக்கு சேர்க்க வேண்டியதை வச்சு, பற்றாசு வச்சு, ஈயத்தை வச்சு, இல்ல சூடு ஏற்றி ரெண்டுத்தையும் இணைக்கணும். அப்ப நெருப்பு தேவைப்படுகிறது. எல்லாத்துக்கும் அது தேவைப்படுறதுனால அது ஒரு உயர்ந்த பூதமா நாம நினைக்கிறோம். ஆனா எல்லாமே முக்கியமானவைதான். இப்ப என்ன செய்தி அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளையும் எதனோடும் சேர்க்கலாம். அதனால நீங்க பெரிய அறிவாளி நினைச்சுக்காது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் பிரிச்சு பார்க்கலாம், அணு வரைக்கும். அதனால நீங்க பெரிய அறிவாளி நினைச்சுக்காது. இதுதான் சயின்ஸ். அறிவியல் உலகம் என்பது எதையும் பிரித்து பார்க்கும், எதையும் சேர்த்து பார்க்கும். அதற்கு உரிமை உடைய வகையில் இந்த உலக பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் உயிரை எப்படி பார்க்க முடியாது, கடவுளை எப்படி பார்க்க முடியாது. அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான். எது? உலகத்தில் கண்ணால் பார்க்கப்படுகிற எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருள் ஒரே பொருள். அது உண்மையான பொருள். ஆனால் உயிரினங்கள் வேறு, உயிர் என்பது வேறு. அது பார்க்கப்படுகிற பொருளில் இருக்கிறது. அடுத்த ஒரு அலை அல்லது அலகு என்ன அப்படின்னா, பார்க்கப்படுகிற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. உங்க கண்ணால நீங்க எதை பார்த்தாலும் அதுக்கு அறிவு கிடையாது. உங்க கண்ணை பார்த்தாலும் சரி, என் கண்ணை பார்த்தாலும் சரி, நல்ல கண்ணா இருந்தாலும் சரி, நல்ல கண்ணா இருந்தாலும் சரி, எந்த கண்ணுக்கும் அறிவு கிடையாது. என்ன? அப்போ அறிவு பொருள் என்பது இந்த அறிவு இல்லாத பொருள்களின் ஊடாக வேறாக இருக்கிறது. இது உயிர் கொள்கையில திருவள்ளுவருடைய திருக்குறளை நீங்க கேட்டா கூட அந்த இடத்த வச்சு நான் பொறுத்து உங்களுக்கு சொல்லிடுவேன். சென்ற உயிரின் நின்ற யாக்கை அதெல்லாம் சொல்றார். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர்க்கை அப்படிங்கிறதுல இதெல்லாம் சேருது வேற வேற நினைக்காதீங்க. ஒரே மூலப்பொருள் இங்க வந்ததுனால இல்லாட்டா சேராது எதுவுமே. அதனால மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் காணப்படுகிற அனைத்து பொருள்களும் மெய்ப்பொருள்கள் தான். ஆனா அவைகள் அறிவு இல்லாத மெய்ப்பொருள்கள், மாற்றம் அடைகிற மெய்ப்பொருள்கள். ஆனா அறிவுள்ள மெய்ப்பொருள் உயிர். இந்த அறிவுள்ள மெய்ப்பொருள் அறிவுள்ள பொருளோடு தொடர்பு கொண்டால்தான் அது மெய்ப்பொருள் சம்பந்தமுடையது. அது உலகத்தில் அறிவு இல்லாத பொருள்களோடு சம்பந்தப்படுவதனால் அல்லது தொடர்புறுவதனால் அது பொய்ப்பொருள் அனுபவமாக இருக்கிறது. பொய்னா இல்லாதது அல்ல, அது மாறான பொருளோடு, அதனுடைய இயல்பு அல்லது தன்மைக்கு மாறான பொருள்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற வகையில் அது பொய்ப்பொருள். அது அதன் தன்மையோடு நேர்த்தன்மையோடு தொடர்பு கொண்டிருக்குமானால் அதான் மெய்ப்பொருள். இப்போ ஒரு மரம் இன்னொரு மரத்தோடு சேருமானால் அது பொய்ப்பொருள் கிடையாது. அந்த மரம் அறிவில்லாத பொருள். மரம்னா உயிருள்ள மரம் இல்ல, உயிர் இல்லாத மரத்தை சொல்றேன். அந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த பருப்பொருள் இன்னொரு பருப்பொருளோடு சேர வைப்பது என்பது அதனுடைய மெய்ப்பொருள் தன்மை. ஆனால் உயிருக்கான மெய்ப்பொருள் தன்மை என்பது அது இன்னொரு உயிரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். முடியுமானா முடியாது. அப்ப ஒரு உயிரோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அந்த தொடர்பு தன்மையை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, அது எப்படி நடக்கும்?
இதுதான் முத வேலை. அதனால என்ன பண்றாங்க, இது சைவத்திலையும் இந்த கேள்வி இருக்குது. கடவுள் எப்படி மாயையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் அப்படிங்கிற கேள்வி உண்டு. அதுக்குதான் அனந்த தேவர் சக்தி கலக்க கலக்குண்டு அப்படின்னு படிக்கிறோம். இப்போ இது திருக்குறளுக்கும் இந்த திருவள்ளுவருக்கும் இந்த வினா. அவர் அதை எப்படி யோசிக்கிறார் அப்படின்னா, கடவுள் நேரடியாக கலப்பதற்கான தகுதி உடைய பொருள் அன்பு அப்படின்னு ஒரு பொருள் அவர் சொல்றார். அந்த தகுதி வேறு எந்த பொருளுக்கும் இல்லை. இப்ப நான் இருக்கிறேன், கடவுள் என்னோட எப்படி கலந்திருப்பார்? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தோட எப்படி கலந்திருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரம் எந்த தன்மையில் உண்மை பொருளாக இருக்கிறதோ அந்த உண்மையிலிருந்து கொஞ்சமும் மேலதிகமாக இல்லாமல் கீழாகவும் இல்லாமல் அதன் தன்மையில் இருப்பார். இப்போ பொருள் உரிமை, பொருளுக்கான உண்மை, பொருளுக்கான இயல்புதான் கடவுளினுடைய பொருள் சார்ந்த இயல்பு. இப்போ கடவுள் என்பவர் அவரிலிருந்து பிரிக்க முடியாத வகையில் அவர் தன்னுடைய தன்மையை முழுமையாக வைத்து இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொருள் அன்பு என்று சொன்னால், அந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது, அன்புக்கும் அறிவு கிடையாது. ஆனா அவர் தன்மையை முழுவதுமாக தான் எப்படியோ அப்படி அவர் நேரா சேரலாம். அந்த மாதிரி ஒரு பொருள் அது. இப்ப நீங்க நேரடியா ஒரு ஆளோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட உரிமையாக இருக்க வேண்டும்? அந்த மாதிரி அது. இப்ப நீங்க அரிசியை சாப்பிடணும். அரிசியை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, தண்ணியில வேக வச்சுதான் சாப்பிட முடியும். தண்ணியில வேக வைக்காம சாப்பிடலாம். ஆனா அது உணவா நம்ம கொள்ள முடியாது, முழு உணவா. சரி, வேக வைக்காம அரிசியை சாப்பிடுற பழக்கத்துல இருந்தீங்கனாலும் அது உணவாயிடும். அப்ப சிக்கல் என்ன அப்படின்னா, பழகுதலும் பயன்படுத்துதலும் பொருள் உண்மைகளும் தான் அதை தீர்மானிக்கின்றன. இந்த தீர்மானிக்கப்படுகிற இந்த தன்மை உங்களுக்கு ஆராய்ச்சிக்குரியது. அந்த மாதிரி கடவுள் என்பவர் இப்ப நீங்க கலந்த மயக்கமாக இருக்கிற இந்த உலகம், ஒரு நீரிலும் இருக்கிறார், நெருப்பிலும் இருக்கிறார், மரத்திலும் இருக்கிறார், பழத்திலும் இருக்கிறார், சுவையிலும் இருக்கிறார். நிலம், நீர், மரம், பழம், இதுல என்ன உண்மை தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் இருக்கும். அதுல நெருப்பு இருக்கும், ஆகாயம் இருக்கும், காற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இந்த நிலம், நீர், மரம், பழம், இதுல நேரடியா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தில் புதைக்கப்பட்ட விதை அல்லது ஒரு மரத்துண்டு, அது நீரை உறிஞ்சி சூரிய ஒளியோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பயணப்படுத்தி கொள்ளுகிறது. அதனுடைய மலர்ச்சியில் ஒரு பழம் கிடைக்கிறது. இப்ப இந்த பழத்தில் அந்த நீர் எப்படி இணைந்திருக்கிறது? பழத்துல நீர் இருக்குது, அதை பிழிஞ்சா ஜூஸ் வரும். அதுக்காக தண்ணி ஊத்தி பால் ஊத்தி பிழிஞ்சிடாதீங்க. என்ன, அது நல்ல நீர்த்தன்மையில வர்றதுனால மில்க் சேர்த்து என்ன, அது இல்லாது அதுக்குன்னு ஒரு நீர்த்தன்மை உண்டு. அது அதனுடைய சுவையால் விளங்கி கொள்ளப்படுகிறது அல்லது உணரப்படுகிறது. அதுவே சாத்துக்குடியில நீர்த்தன்மையாவே இருக்கிறது. இப்போ இந்த பழத்தில் இருக்கிற நீரும் நிலத்தில் இருக்கிற நீரும் ஒன்றா வேறா? இப்ப நீங்க யாராவது கிராமங்கள்ல இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா, அதுல முக்கியமா சென்னையை சார்ந்து திருக்கழுக்குன்றம் கிட்ட திரு இடைச்சுரன்னு ஒரு ஊர் இருக்கு. திருஞான சம்பந்தர் பாடல்
அமைந்த திருத்தலம் அது. அது மரகத லிங்கம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க 12 இலை வில்வம்லாம் இருக்குதாங்க. 12 இல்ல 13 இலை, 9 இலை 13 இலைலாம் இருக்குது. 9, 10, 11, 12, 13 ரெட்டையா போய் மேல ஒண்ணு அந்த இலைலாம் இருக்குதாங்க. வில்வம், மகா வில்வம்லாம் இருக்குது. திரு இடைச்சுரம் போனீங்கன்னா. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, அந்த கோயில் வாசல்ல காய்கறிகள்லாம் விற்பாங்க. அதுல பொன்னாங்கண்ணி விற்கிற அம்மா ஒண்ணு இருக்கும். அது கொண்டாந்து கொடுக்கும். நான் கேட்பேன், இதை எங்க பறிச்சிங்கன்னா, சுத்தமா நான் வயல்வெளியில பறிச்சேன்னு சொல்லும். ஆனா வீட்டுல போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அது எந்த காவாயில இருந்து பிடிங்கிச்சோன்னுவாங்க. எல்லாமே காவாயில தான் கிடைக்குது, அதுக்குன்னு யாரு அதை விளைய வைக்கிறான்? அந்த காவாயில யார் யாருடைய மலை ஜலம் எல்லாம் கலந்திருக்கிறதோ அந்த மலை ஜலம் எல்லாம் அந்த கீரையில் இருக்குது. கண்ணுக்கு நன்றாக ஒளி தருகிற பொன்னாங்கண்ணியில் இருக்கிறது அப்படின்னா ஒத்துக்கு சாப்பிடுவீங்களா? என்ன ஆடப்போயா, எல்லா பொன்னாங்கண்ணியும் அப்படித்தான் இருக்குது. எங்க இருந்து எந்த கீரை வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அந்த கீரை அந்த பண்பையே தருகிறதா, பண்பை மாற்றி தருகிறதா? இது ஒரு வினா. அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அப்படியே போங்க, சீர்காழி பக்கத்துல இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில். அதே மாதிரி திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள இருக்கிற மரங்கள், இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் சார்ந்த அந்த தாவரங்கள்ல மூலிகை தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாட்டனிஸ்ட் சொல்றாங்க. அதே மாதிரி சென்னை மருந்தீஸ்வரர் கோயில்ல இருக்கிற கோயில் உள்ள யாராவது போய் அங்க தோண்டி கிடக்காதீங்க, இருக்கிற மரம் முக்கியமா வில்வ மரம். அது பொதுவான வில்வ மரத்திலிருந்து வேறுபட்ட மருந்து தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு சித்தர் அவர் செய்து வைத்த மருந்து பொருள் அந்த இடம் சார்ந்து புதைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிற்கிறது. இப்ப அதுல உங்களுக்கு அதனுடைய வீச்சு அந்த தாவரங்கள்ல இருக்கும். அதே மாதிரி மலை ஜலமும் அதுல இருக்குமா இருக்காதா அப்படின்னா இருக்கத்தான் செய்யும். இப்ப மலை என்ன, அது ஒண்ணும் மலை ஜலம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதுல இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு அது வளரத்தானே வேணும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க மலை ஜலத்தை சாப்பிடுகிறீர்களா கீரையை சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? நீ போயா அப்படின்னு ஊத்தி மூட்டு போக வேண்டியதுதான். இப்ப நான் அதேதான் கொய்யாப்பழத்தை கேட்டேன், அதேதான் மாம்பழத்தை கேட்கிறேன். எதுக்கு இதை கேட்டேன்னா, ஒரு பொருளை அதனுடைய கலப்பு தன்மையில் மாற்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? ஒரு மாங்கொட்டை அல்லது அந்த எந்த கீரை சொன்ன பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் அதனுடைய விதைத்தன்மை காரணமாக இருந்து அந்த பொருள் விளைவுக்கான காரியத்தை தருகின்றன. இப்படி அதுக்கும் ஒரு காரணத்தன்மையை தந்தது யார்? மூல காரணமாக இருக்கிற மாயை, அப்புறம் பொருள் வகைமைகள், அதன் தொடர்ச்சியாக இருக்கிற வளர்ச்சி விளைவு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப இந்த இணைப்புகளும் அந்த இணைப்பு முறைகளும் உங்களுக்கு எதை கற்றுத்தருகின்றன அப்படின்னு பாருங்க. அப்படி பாக்குறப்பதான் இந்த சேர்க்கையில இந்த பொருள்கள் சார்ந்த அன்பு என்பதற்கான பெயர் அருள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அருளே அன்பா, அன்பே அருளான்னு கேட்டா அன்புதான் அருள். ஆனால் அன்பாகவே அந்த அருள் இல்லை. அருள் என்பது பொருள் சார்ந்த தன்மையில் இருக்கிற அன்பு. நீங்கள் வெளியிட்ட மலஜலம் தான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கிறது என்று சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்தது அதை வைத்துத்தான். அதே இதை நான் எதுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன்னா, இப்படி சொன்னாலாவது புரியுதான்னு சொல்லிட்டான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப அசிங்கமா சொல்றாருலாம் திட்டப்படாது. என்ன, அதாவது உங்களுக்கு அப்படியாவது புரியுதான்னு அழுத்தமா சொல்றது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரம், கொய்யா மரத்துக்கு வருகிற அந்த சுவை அந்த இடம் சார்ந்த நீர், காற்று, ஆகாயம், அது ஒளிச்சேர்க்கையை இலையின் மூலமா நடத்துறது ஒரு வகை. அதோட கூட வெறும் ஐம்பூதங்கள் மட்டும் இல்லாம இந்த சூரிய ஒளியிலிருந்து வருகிற அந்த ஆற்றல்கள். இப்ப உங்களுக்கு ஐம்பூதங்கள் மட்டும் ஆற்றலா, சூரிய ஒளியில இருக்கிற ஆற்றல் ஐம்பூதங்கள்ல இருக்குதா இல்லையா?
இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சயின்ஸுக்கு போனீங்க அப்படின்னா எது உங்களால் அனுபவிக்கப்படுகிறதுனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வீச்சு உங்களுக்கு விளைவாக உங்கள் கைகளில் கிடைத்திருக்கு. இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப பழம் காரணமாக இருந்து உங்களுக்கு ஆற்றல்களை தருகிறது. அந்த ஆற்றல்கள்லாம் காரியம். இப்படி அந்த தொடர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும், காரண காரிய தொடர்ச்சியை. இதனால் இது இப்படி இல்லை என்றால் இது இல்லை, இல்லாதது வாராது. இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த காரணகாரியம் அப்படிங்கிறதுல ஒன்று சேர்ந்து ஒன்றை காரியப்படுத்தாமல் உடனாக இருக்கிற அந்த தொடர்பு தான் கடவுளினுடைய தொடர்பு. கடவுளோட தொடர்பு எப்படிப்பட்டது? அவர் எந்த விளைவும் செய்யக்கூடாது. வித்து இன்றியே விளைவு செய்வாயின்னு ஒரு கேள்வி இங்க கேட்கப்படாது. அது அவருடைய ஆற்றல். ஆனா அவர் ஒரு பொருள்ல இருக்கிறாருன்னா அவரால ஒரு விளைவு வராது. நீங்க என்ன மாதிரி இயங்குறீங்களோ அதுல இருக்கிறார். அந்த விளைவுல அவர் சேர்ந்ததுனால ஒரு விளைவு வராது. இவனால இவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல. ஆனால் நான் யாரோட இருந்தாலும் கெடமாட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தான்னா அந்த மாதிரி நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவர் அவராக இணைப்பினால் காரியப்படுத்தாத ஒரு நிலைமை. ஆனா அவர் காரியப்படுத்துவார். எப்ப படுத்துவார்னா, நீங்கள் உங்களை காரியப்படுத்துகிற இருட்டிலே இருந்து வெளியே வரும் பொழுது அவர் உங்கள் மூலமாக வெளியே தெரிவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சேர்ந்து உங்களுக்கு எந்த காரியமும் விளைவாக வராது அப்படின்னு ஞாபகம். முதல்ல கடவுளுடைய கலப்பை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். கடவுள் எல்லா பொருள்களிலும் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, எந்த பொருளையும் தான் சேர்ந்ததனால இன்னொரு விளைவை அவர் உண்டாக்கவில்லை. அந்த பொருள் தன்னளவில் எந்த எந்த விளைவுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிற முயற்சியில் இருக்கிறதோ அந்த முயற்சியோடும் அந்த விளைவுகளோடும் இணைகிறார். ஆனால் அவரால் எந்த விளைவும் நடக்காது. அதனாலதான் ஊழ் பற்றி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு சொன்னார். உங்களை வச்சுதான் அது. அதை கூட எல்லாரும் சொல்றாங்க, எளிமையா சொல்றாங்க. முயற்சி என்பது சாதாரணமாக கூலி தராது, மெய் வருத்த கூலி தரும். அப்படிங்கிறது தான் அந்த உழைப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கான அழுத்தம். அது முதல்ல நினைவுல வச்சுக்கணும். ஏதோ நீங்க போற போக்குல முயற்சி தரும்னா அது நிலவரம் எளிமையானது மட்டும் அல்ல அது. அதனால அது கொஞ்சம் அதையும் நினைவுல வச்சுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் விளைவுகளை கடவுள் சார்ந்த அந்த தன்மையில இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்தி தான். இந்த சேர்க்கையில் பொய்ப்பொருள் சேர்க்கை, மெய்ப்பொருள் சேர்க்கைன்னு சொன்னேன். இப்ப நாம எல்லாருமே இந்த உடம்பு என்கிற அறிவு இல்லாத பொருளோட தான் சேர்ந்திருக்கிறோம். இந்த உடம்பு என்கிற அறிவு இல்லாத பொருளோடு சேர்ந்து இருக்கிற நமக்கு எது வெளிப்படுது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா தான் உங்க கலப்பு உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்ற எதுவுமே சைவ சித்தாந்தம் கிடையாது. ஆனா சைவ சித்தாந்தத்துல இந்த விளக்கம் இருக்கு. ஆனா இது எல்லாமே திருக்குறளை வச்சுதான் நான் இப்ப சொல்றது. இந்த கலப்பு இதுக்கெல்லாம் திருக்குறள் இருக்கிறது. இது திருக்குறள் சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கவனம் சரியா வரல. அதுக்காக இப்ப இந்த 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 அடிப்படையை சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு திருக்குறளோட அதை நீங்க பொருத்திக்கலாம். அது ஒண்ணும் எளிமையா இருக்கும். அப்பதான் புரிதல், வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க மருளானாம் மானா பிறப்பும்பார். அதை வச்சுதான் இப்ப சொல்றேன். இப்போ உங்க பிறப்பை வச்சு உங்களுக்கு மயக்கம், மருள்னா ஒரு தெளிவில்லாத தன்மை, காமம், வெகுளி, மயக்கம். இந்த மருள் இருள்ங்கிற சொல்லாடல் திருவள்ளுவர்கிட்ட மிக தெளிவா
அமைந்து இந்த திருக்குறள்ல பதிவாயிருக்கு. இருள் தான் நீக்கப்பட வேண்டும். இருள் தீர்ந்து நீங்க வாழணும். நீ கூட நம்ம நாராயணன் அனுப்பியிருக்கிறார் இருள் பட்டியல. ஆனா அதுல இரவு வேற இருள் வேற, ஞாபகம் வச்சுக்கணும். இரவு இருள்ல வரல. இரவுலாம் அது நிகழ்ச்சியில வரும். இருள் என்பது ஒரு பொருண்மையில வரும். அந்த இருள்ங்கிறது நீங்க பாக்குற இந்த உலக இரவு பகல் இல்ல. அது உங்களோடு இருக்கிற மயக்க மருளுக்கான மூலப்பொருள். உங்களுக்கு மருள் தருகிற அல்லது நீ மருள் கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த செயலுக்கு காரணமான மூலப்பொருள் இருள். அப்படி எழுதிக்கணும். அப்படி இல்லைன்னா திருக்குறள் புரியாது. இந்த இருள் தீர்ந்த இன்பம் தான் உங்களுக்கு. அந்த இருள் தான் உங்களால் தீர்த்து கொள்ளப்பட வேண்டியது. இருள் தீர எண்ணி செயல், இருள் சேர் இருவினை அப்படிலாம் எழுதுறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருள் அப்படிங்கிறது ஒரு மூலப்பொருள், ரா மெட்டீரியல். இந்த மூலப்பொருள் உங்க பிறப்புல மருள் தருகிறது. அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய விளைவு மருளானா மானா பிறப்பு. இருள் தீர்ந்த மருள் தீர்ந்த அப்படின்னு பேசுவார். இப்ப மருள் என்பதற்கு தெளிவில்லாத தன்மைன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மயக்கம் அப்படின்னு இன்னொரு இடத்துல பயன்படுத்துறார். காமம், வெகுளி, மயக்கம். இத நட்புக்கு எதிர்பொருளையும் சொல்றார். புல்லறிவாண்மை இகழ்ல வர்றது. இப்ப என்ன இதுல நேரடினா, இது உடம்பு சார்ந்ததல்ல. எது? இருள் என்பது உயிர் சார்ந்தது. இந்த உடம்பு சார்ந்தது உயிர் சார்ந்தது அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடம்பு சார்ந்தது எது, உயிர் சார்ந்தது எது? இருள் சேர். இருளால் சேர்வது எதுனா இருவினை. வேண்டுதல் வேண்டாமை. இருவினைனா நல்வினை தீவினைன்னு படிச்சிடாதீங்க எங்கேயாவது. வேண்டுதல் வேண்டாமை அதான் இருவினை. இந்த வேண்டுதல் வேண்டாமை என்பது உடம்பு சார்ந்தது. அதை உடம்பு சார்ந்து வேண்டுதல் வேண்டாமை நடப்பது என்பது மருள் என்கிற செயல்பாடுகளினுடைய விளைவுகள் அல்லது நடைமுறைகள். அப்படி புரிஞ்சுக்கணும். நடவடிக்கைகள் அப்படியே எழுதிக்கலாம் தெளிவுபடுத்துறதுக்கு. இந்த இருள் எது சார்ந்து இருக்கிறதுனா உயிர் சார்ந்து இருக்கிறது. அந்த உயிர் சார்பில் இருப்பதனாலதான் பிறப்பு. அந்த இருள் உயிர் சார்ந்து இருந்ததுனால நீங்க பிறந்ததனால் வெளிப்படுவது பேதமை. இந்த பேதமையில நீக்கி கொண்டு நீங்க தெளிவடையணும். சிறப்பு என்னும் செம்பொருள் காண வேண்டும். இதான் பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு 3 செய்தி சொல்றார். பிறப்பு என்பது பேதமை ஒரு செய்தி. அந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்குவதற்கு 2வது செய்தி நீங்க வேண்டும். அப்ப நீங்க சிறப்பு என்கிற செம்பொருளை காண வேண்டும். அது எதனுடைய வேலைன்னா அறிவோட வேலை. அப்ப அறிவுனா யாரு? நீங்க தான். ஆனால் அறிவாகவே நீங்கள் இல்லை, மருளில் இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் இருள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருள் தொடர்பு. இந்த இடத்துலலாம் புரிஞ்சுக்கிறது தான் திருவள்ளுவர் அல்லது திருக்குறள் 2 விதமான காரணத்தன்மைகளை கூறுகிறது. என்ன காரணத்தன்மையை கூறுது அப்படின்னா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இனத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் சொல்லுது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அறிவு என்பது
அந்த தன்மை கொண்டிருப்பது என்பது உயிர். அதை மறைத்திருப்பது என்பது இருள். எப்படி என்று கேட்டால், நீர் உள்ளே இருக்க மேலே நிலம் மறைத்திருப்பது போல, நிலம் வேறு நீர் வேறு, உயிர் வேறு இருள் வேறு. உயிர் நீர் என்று சொன்னால் நிலம் இருள் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இணைப்புல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த சேர்க்கை உங்களுக்கு புரியும். இந்த சேர்க்கை என்ன கிடையாது, மாம்பழத்தில் சுவை போல என்ன கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா, சுவையும் நாக்கும் போலன்னு சொல்லலாமா அப்படி கேட்டீங்கன்னா ஒரே உதாரணத்துல அதை சொல்லிட முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால பல மேற்கோள்கள் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள பயன்படுகின்றன. அதை அப்படியே இந்த இடத்துல அதை வச்சு இங்க அது இன்னொரு குழப்பத்தை நான் கொண்டு வரல, அது அப்புறம் பாக்குறேன் எந்த மாதிரி சேர்க்கை அப்படிங்கிறத. ஆனா இங்க பொதுவா நிலமும் நீரும் போல, அவ்வளவுதான். முதல்ல நிலம் நீக்கப்பட்டால் அகழப்பட்டால் நீர் தெரியும், அது போல. இப்போ நீர் என்பது வேறு, நிலம் என்பது வேறு. அந்த வகையில இருள் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. அப்ப இதுல காரணக்காரி என்ன, தடை என்பது ஒரு காரணம். அது நீக்கப்படுகிற காலத்தில் காரியம் என்பது என்னுடையது வெளிப்படுகிறது, நான் வெளிப்படுகிறேன் அப்படி எழுதிக்கணும் அதை. அப்ப காரண காரியத்தை தடை நீங்குவது என்பது ஒரு வகை, பொருளே மாறுவது என்பது ஒரு வகை. அதுதான் நான் அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். களிமண் குடமாக மாறுவது என்பது பொருளே மாறுவது. ஆனால் பொருள் என்கிற தடை நீக்கப்பட்டால் வருவது வேறு. அந்த மாதிரி அந்த இருளுக்கும் உயிருக்குமான தொடர்பு. இப்ப என்ன அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறார். ஒரு நூலை படிக்கிற காலத்தில் படிக்க படிக்க கூடுதலாக பொருள் தருவது போல, கூடுதலாக விளங்கி கொள்ளப்படுவது போல, ஒரு பண்பு உடையவனுடைய தொடர்பு பழக 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 நல்ல செய்திகளை கற்றுத்தரும். அது மாதிரி நானும் பண்புடையாளனாக மாறுவேன். இந்த அடிப்படை என்பது அவர் இருக்கிறார், நூல் இருக்கிறது, நான் எண்ணில் மாறுகிறேன். அவர் என்ன அவர் நானா மாறல, அவர் எண்ணில் மாற்றுவதற்கு மாற்றம் அடைவதற்கு வேறு ஒன்றாக இருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா மாற்றம், தெளிவு, கற்றல், பண்பு எல்லாம் நான் தான். இப்ப என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த இருள் மருள் என்பதாக வெளிப்படுறத எப்படி லிஸ்ட் போடலாம். அப்புறம் நட்புன்னு வரும்போது நம்ம கடவுளை பத்தி பேசலாம். அப்புறம் இப்ப இருளோட நட்பு தான் நமக்கு. இது எப்படிலாம் வேலை செய்யுது உங்க உடம்புல, எதை நீக்கிக்கணும், எது நீக்கினா இருளை வெற்றி கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கறதுதான் நிலையாமையை தெரிஞ்சுக்கிறது, மெய்யுணர்தல்ல தெரிஞ்சுக்கிறது, ஊழ தெரிஞ்சுக்கிறது எல்லாமே. இந்த பயணத்துலதான் எது எது எந்த எந்த வேலையை செய்து எது எது கூட கூட்டணி வச்சுட்டு அல்லது சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு கலை. இப்ப நாம இருள், நம்மோட இருள் இருக்கிறது, ஆனால் கடவுளோடு அன்பு இருக்கிறது. இத சைவ சித்தாந்தம்லாம் நேரடியா சொல்லல, ஞாபகம் வச்சுங்க. திருக்குறள் தான் தெளிவா சொல்லு. இந்த திருக்குறள் நீங்க சொல்ற மாதிரி சொல்லுதான்னு என்ன கேட்கக்கூடாது. திருக்குறளை நீங்கள் வகைப்படுத்தி புரிந்து கொள்ளும் பொழுது இந்த முடிவு அதுல வருது. எப்படி கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு அகர முதல எழுத்தெல்லாம் பயன்படுத்தினாரோ அந்த மாதிரி. அப்ப நேரடியா எல்லாவற்றிலும் இருக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறார், நீங்க தான் அதை செய்தியாக்குறீங்க. இப்போ இந்த அன்பு என்பது அறிவில்லாத பொருள்.
ஆனால் கடவுள் என்பவர் அன்பிலே இருக்கிற காலத்தில் அவர் அறிவுடையவராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளிலும் கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, அறிவிலே இருந்து விலகிலாம் இருக்க முடியாது. இறை அப்படின்னு சொன்னாலே அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கிற பொருள். இறை அப்படின்னா அறிவாகவும் ஆற்றலாகவும் உள்ள பொருள். அததான் சைவம் ஆற்றலை சிவம் சக்தின்னு சொல்லுது, அறிவை சிவம் சொல்லுது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுள்ள ஆள் நீங்க அறிவில்லாததை சேர்ந்திருக்கிற வரைக்கும் உங்க அறிவு உங்களுக்கு தெரியாது. அறிவில்லாதது மூலமா எதை பெற்றீர்களோ அதுதான் அறிவுன்னு தெரியும். அதுதான் பேதமை. அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த நடைமுறையில அதுக்கான ஒரு அர்த்தத்தை மருள்னு வச்சார். இப்ப அறிவில்லாத பொருள்கள்ல கடவுள் இருக்கிறார். எதை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் நேரடியா சேர்ந்திருக்கிறார் பாருங்க, அன்பு. அந்த அன்பு அறிவில்லாத பொருள்களில் கடவுள் வகையில் இருக்கிறது. கடவுள் வகையில் அறிவு இல்லாத பொருள்களிலும் அன்பு இருக்கிறது. இப்போ அறிவில்லாத பொருளுக்கு என்னைக்கு அறிவு வராது, ஆனா கடவுள் இருக்கிறார். அறிவில்லாத பொருள் தன்மையில தான் அவர் அதில் இருப்பார். அங்க அவர் அறிவை என்ன பண்ண முடியாது, அந்த பொருளுக்கு அறிவு வரும்னு சொல்லக்கூடாது. இப்போ திருவிளையாடல்ல கல்யாணைக்கு கரும்பு அறுத்திய படலன்னு ஒண்ணு வரும். யானைக்கு கரும்பு கொடுப்பார். கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர். ஆனால் யானைக்கு கரும்பை கொடுக்கலாம், அது சாப்பிடும். இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கல்யாண கரும்பை சாப்பிட்டு சுவையா இருந்ததுன்னு சொல்லிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இல்ல, அந்த யானைக்கு உயிர் கிடையாது. அந்த யானை கரும்பை மெல்லுது, அவ்வளவுதான். அது சாப்பிட்டது சுவைச்சுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுளால் முடியாது. அது உயிர் இல்லாத பொருளுக்கு உயிரை அவர் என்ன பண்ண முடியாது, அறிவில்லாத பொருளுக்கு அறிவை தர முடியாது. அறிவில்லாத பொருளில் அறிவு பொருளை இணைக்க முடியும் அவரால். அறிவு பொருள்னா உயிர். அந்த ரெண்டு வேலை நடக்கணுங்க. இதான் படிச்சா அந்த திட்ட தெளிவா பேசுறது. ஒண்ணு, அந்த கல்லுல உயிரை இணைச்சி சாப்பிட வைக்கணும். இல்லையா கல்லை சாப்பிட்ற மாதிரி மிஷினா, அதாவது ஒரு மெக்கானிசமா காட்டியிருக்கணும். மற்றபடி சுவைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு உயிர் பொருள் வேணும். இந்த தன்மையில அறிவில்லாத பொருள்களில் அறிவு இல்லாத எந்த பொருளையும் கடவுள் என்ன இல்ல, தன்னுடைய அறிவை வெளிப்படுத்த முடியாது. ஆனா இருக்கிறார். இப்போ கடவுள் இருக்கிற அறிவு இல்லாத பொருள் தன்மையில் இருக்கிற அந்த கடவுள் இருக்கிற அந்த அன்புக்கு பேர் அருள். அவ்வளவுதான். திட்டவட்டமா எழுதணும். நீங்க இப்ப எழுதினாதான் உங்களுக்கு அது மண்டகாயாது. கடவுள் உயிர் பொருள்களில் இருக்கிறார். அப்ப உயிர் பொருளில் இருக்கிற கடவுளோடு இருக்கிற அந்த அன்பு ஆர்வம் என்று தழைக்கிறது. இந்த ஆர்வம் தழைய நின்றான் உபமன்யு அப்படின்னு சொல்றார் சேக்கிழார். சுந்தரர் ஜோதியா போகும்போது உபமன்யு முனிவர் எழுந்து நிற்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, யாரையும் மதிக்காத இந்த முனிவர் எழுந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு. யாரும் இல்லப்பா, சுந்தர ஜோதி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கைலாயத்துக்கு. அப்போ சேக்கிழார் சொல்றாரு, ஆர்வம் தழைய நின்ற முனிவர் அவர். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் தழைக்கும், அது பெருகும்.
அது பெருகி வேற ஒரு பொருள், உயிர் பொருள், உயிர் அல்லாத பொருளோடு சம்பந்தப்படும் பொழுது அதுக்கு பேர் நட்பு. பெரும்பாலும் உயிர் பொருளை தான் அதுக்கு தெளிவா சொல்லணும். உயிர் தன்னுடைய கடவுள் இணைப்பில் அந்த தன்னளவிலான முயற்சியால் அடைந்த ஒரு வடிவம், அதனுடைய அன்பு சார்ந்த ஒரு வடிவம், அதுக்கு பேர் ஆர்வம். அப்ப அன்பு அப்படியே முழு அன்பா இல்ல, அதுல இதனுடைய முயற்சி சார்ந்த அன்பை எந்த அளவுக்கு அது சேர்த்திருக்குதோ அதுக்கு பேர் ஆர்வம். அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில இன்னொரு உயிரோட தொடர்பு வரும், அதுக்கு பேர் நட்பு. அந்த நட்பினுடைய அந்த தொடர்பு கொள்ளும் செயல்முறைகள்ல தான் பேதமை, புல்லறிவாண்மை, இகல் எல்லாமே. இப்ப நீங்க அந்த வேல்யூவோடய பார்க்க கூடாது, அந்த மதிப்பு தரத்தோடய பார்க்க கூடாது. எத அன்பு அப்படியே முழுசா கட்டியா தொங்க விட்டோம் இல்ல, நீ அத எந்த அளவுக்கு மென்மை வன்மைப்படுத்தி அதுக்கு உருவம் உன்னுடைய செயலால் அமைந்திருக்கிறதோ அதுதான் உன்னுடைய ஆர்வம், அதுதான் கருவிகளோடு மற்றவற்றோடான தொடர்புக்குரிய நட்புக்கான மூலம். நீங்க வளர வளர உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் தழைக்கும். இந்த தழைக்கிற காலத்துல இந்த கடவுளுடைய அறிவு உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிடும், அது உரையாட ஆரம்பிச்சிடும். அப்போ அறிவில்லாத பொருள்களில் இருக்கிற சிவத்தோட நீங்க பேசலாம், அறிவில்லாத பொருள் பேசாது. இந்த சமயத்துலதான் அறிவில்லாத பொருள்களில் சிவத்தை காணுவதற்கு உயிர் தகுதி உடையதாக ஆகிறது. இப்பதான் பேரா இயற்கை. சிவம்னு சொல்லலாங்க, கடவுள்னு சொல்லணும். திருவள்ளுவர் வச்சுக்கிட்டா சிவம்னு சொன்னா பின்னாடி சைவ சித்தாந்தம். இப்படி வாழ்க்கை பயணத்துக்குள்ள ஒரு 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 என்னது ஒரு இயங்குமுறை வளையம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சேர்க்கை குறித்த இந்த புரிதல் உங்களுக்கு சரியா இருக்கும். கேள்வி ஒண்ணு வந்திருக்குது, அது என்ன அப்படின்னா, கனி நீர்க்கும் தண்ணீருக்கும் அப்புறம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்ட்டு. ஒரு கனியில மாம்பழத்துல தண்ணி இருக்குது, அது இல்லை என்றால் மாம்பழம் சுவைக்காது. திராட்சையில் இருக்கிற நீருக்கும் மாம்பழத்தில் இருக்கிற நீருக்கும் வேறுபாடு உண்டு. இப்ப நீருக்கும் கன நீருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, நீர் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை சரிப்படுத்த உதவுது. கன நீர் அணுக்கருவுலையில பயன்படுத்தப்படும். கன நீர்னா அந்த தண்ணிய கனப்படுத்துறது, செறிவூட்டுறது. அந்த செறிவூட்டுற வேலையை நாம அணு உலைக்கு பயன்படுத்துறோமா இல்லையா? அந்த மாதிரி அந்த மரத்தினுடைய தன்மை தண்ணீரை தன்னுடைய விளைவில் செறிவூட்டுகிறது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மரம் என்கிற உயிர் பொருள் இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையோடு தன் மூலமாக ஒரு விளைவை கனியாக தருகிறது. செடி கொடி எல்லாமே அப்படிதான். என்ன ஒரு செய்தி அப்படின்னா, நீங்க அறிவியல் ஆராய்ச்சிக்குள்ள ஒரு சூரியனுக்கும் ஐம்பூதங்களுக்குமான தொடர்பை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சூரியனிலிருந்து கிடைக்கிற பொருள்கள் எத்தனை, அப்புறம் இப்ப நீங்க டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பிசிக்ஸ், பயோ பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் அப்புறம் என்ன ஜுவாலஜி, இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சார்ந்து நேரடி அறிவு இல்லாத பொருள்களை ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு அறிவுள்ள பொருள்கள் சார்ந்த இயற்கை தன்மை, அதுதான் உடம்பு. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீங்க பாக்குறது அதுதான் பயோ கெமிஸ்ட்ரி, பயோ பிசிக்ஸ்லாம், மைக்ரோ பயாலஜி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சாப்பிடுற முறையில எந்த ஒன்னையும் என் உடம்புக்கு நான் மாத்தி அமைக்க முடியும். அதுக்கான தாவரம் உங்களுக்கு தெரியணும்.
அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை பொருள்களையும் நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உணவு மூலமா. அப்படி ஒரு கலை இருக்குது, அது நமக்கு தெரியாது. அப்படிதான் சில பேர் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அப்படி ஒரு மூலிகையை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. அது இந்த கொல்லிமலையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கண்ணுக்கு தெரியும், அதை பிடிக்க முடியாது, அது போயிட்டே இருந்துடும் அப்படிங்கிறாங்க. கொல்லிமலை சார்ந்தவங்க எல்லாம் அது எனக்கு தெரியாது, ஆனா செய்தியை இப்படிலாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் இருக்கிற அனைத்து தாவரங்கள் சார்ந்தும் மரணமில்லா பெருவாழ்வை நேரடி பருப்பொருளாக பேசுவதற்கும் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப பண்புக்கும் இயற்கைக்குமான இணைப்புக்குரியவை. ஆனால் நாம் கண்டுபிடிக்கிற அறிவியல் நமக்கு எதிராக நிற்கிறது. அந்த இயற்கை தன்மையோடு அறிவியல் அணுகுமுறை இருக்குமானால் கண்டிப்பாக அனைவரும் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அறிவியலைத்தான் ஒரு மரமும் செய்கிறது. மரம் தண்ணீரை எடுத்து உங்களுக்கு பழமாக தருகிறது. அந்த அறிவியல் போக்கு நமக்கு இல்லை. நாம் இயற்கைக்கு எதிரான அறிவியல் போக்கை தான் நாம கையாளுகிறோம். அறிவாளிகள் பண்பாளர்களாக இல்லாம இருக்க முடியுதுன்னா அதுதான் திருவள்ளுவரே சொல்றாரு, அற்றம் காக்கும் கருவியா இல்ல, அறிவை அடுத்தவர்களுக்கான ஒரு செயல்பாட்டுக்குள்ள கற்றல் இல்லை. பெரும்பாலும் படிக்கிறவன் சுயநலமா தான் படிக்கிறான். அதுவும் நம்ம கல்வி பொறாமையோடு கூடிய கல்வி, அடுத்தவர்களுக்கான ஒரு பழகுதலோடு கல்வியை நாம தரல. நம்ம கல்வியே பொறாமை கல்விதான். அடுத்தவனோட நீ அதிகமா மார்க் எடுனா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அடுத்தவங்ககிட்ட காட்டிட்டா படிக்க முடியும்? நீங்க யாராவது படிக்கிற பசங்களுக்குள்ள நீங்க ஒரு ஒற்றுமையை மார்க் எடுக்கிற அதிகமா மார்க் எடுக்கிற பையனை வச்சு பாருங்களேன், அதெல்லாம் முடியாது. அது நடக்காது. படிக்காத பசங்க தான் ஒன்னா கூட்டிகிட்டு இருப்பாங்க, படிக்கிற பசங்கலாம் தனியா தான் இருப்பாங்க. அது படிக்கிற பசங்களை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நானும் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. பண்பாட்டுல தலைமை செய்தி எதுனா நாகரிகம். அப்புறம் எல்லா மனிதர்களும் பண்பாடு உடையவர்களா இருப்பாங்க. ஆனா நாகரிகம்ங்கிறது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். நாகரிகம் உடையவர்கள் பண்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் பண்பாடு உடையவர்கள் எல்லாம் நாகரிகம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். நாகரிகத்தின் கீழே பண்பாடு வந்துடும். பண்பாடே நாகரிகமாக ஆகாது. எப்படி சொல்றேன்னா, எல்லாரும் விஷம் கொடுத்தா சாப்பிட மாட்டான். விஷம் கொடுத்தா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறான்னா அவன் பண்பாட்டுல அவன் மிக உயர்ந்தவன். ஆனா எல்லாரும் பண்பாடு உடையவர்கள் தான். ஆனா எல்லாருக்கும் போய் விஷம் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால நாகரிகத்தின் கீழே பண்பாடு வந்துடும். பண்பாடு என்பதும் உயர்ந்தது தான். ஆனா நாகரிகம்னு போயிட்டீங்கன்னா அவன் கீழே பண்பாடு அடங்கிடும். அப்படி சொல்றேன். பண்பாடு உடையவர்கள் எல்லாம் நாகரிகம் உடையவர்கள் அல்ல, நாகரிகம் உடையவன் எல்லாம் பண்பாடு உடையவன், அப்படி சொல்றாங்க. ஆனா கலக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பால்ல தண்ணி மாதிரி கலக்கிறது ஒண்ணு, பாலும் தண்ணியும் கலக்கிறதுக்கு சூடு ஏத்துறது ஒண்ணு. பச்சை பால்ல பச்சை தண்ணியை கலந்துட்டு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு கலத்தல். அதுவும் பிரிப்பு இல்லாம தான் கலந்துருக்கோம். ஆனா தேவைப்பட்டா பிரிச்சிடலாம். ஆனா பாலையும் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா பிரிக்க முடியாத சேர்ந்துடும். நீங்க உங்களுக்குள்ள அடையிற மாற்றம் தான் வளர்ச்சி தான். இப்போ அன்பு இருக்குது, இந்த அன்பை நான் மாத்திக்கல, என்னுடைய கற்றல்ல அந்த அன்பினுடைய வேலைக்கு ஒரு வடிவம் கொடுக்குறேன். அது ஆர்வம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு உளுந்தும் அரிசியும் அரைச்சிட்டா பிரிக்க முடியாது. உளுந்தையும் அரிசியும் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா பிரிக்கலாம், ஊற வச்சிருந்தீங்கன்னா பிரிச்சிடலாம். ஆனா உளுந்தையும் அரிசியையும் அரைச்சிட்டா எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா கவனமா இருக்கணும். உளுந்தையும் அரிசியும் பிரிக்க முடியாத அளவுக்கு அரைக்கிறோம்ல, அந்த மாதிரி கலப்பு எப்பவுமே ஒரு பொருளுக்கும் வேறு பொருளுக்கும் நடுவுல நடக்காது. ஒரு பொருள் இந்த மாதிரி உலகத்துல எல்லா பொருளும் கலக்கிறது அப்படின்னா, மயங்குது அப்படின்னா அதுக்கு மூலம் ஒரே பொருள் தான். மாயை என்னைக்கு ஆணவத்தோட கலக்காது. ஆனா ரெண்டினுடைய தொடர்புல ஒரு விளைவு நடக்கும். இந்த உடம்பு மாயை, இருள் என்னோட உயிரோட சேர்ந்துருக்கு. இது ரெண்டும் வரும்போது வெளியில மயக்கமா வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் முப்பட்டகம் சொன்னேன். முப்பட்டகத்துக்குள்ள ஒரு முக்கோண கண்ணாடிக்குள்ள ஒரு கதிரொலியை பார்த்துன்னா 7 கலர் வெளியில வருதுங்கிறாங்கல்ல. கண்ணாடி ஒன்றும் ஆகல, ஆனா கண்ணாடியில ஊடுருவதுனாலதான் அந்த ஒளி விழுது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதனாலதான் இந்த காரணகாரிய கொள்கை சைவத்துல வலுவா இருக்குது. சாங்கியம் தான் அதுக்கு மூலம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறவே மாறாது. நீங்க உலகத்துல பாக்குற அனைத்து பொருள்களும் ஒரே பொருள்கள்.
மூலம் வந்து மாயை. ஆனா இதை இதுதான் வேறு வேறா இருக்கிறது தான் படைத்தல் தொழில். அதான் வகுத்தான்னு சொல்றதுலாம். அந்த படைத்தலில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதனால அது வகுத்தல். சங்க இலக்கியம் வரைக்கும் படைத்தோன்னு சொன்னாங்க, மன்ற பண்பிலாளன். ஆனா திருக்குறள்ல வரும்போது வகுத்தான்னு சொல்றார். இயற்றியவன், வகுத்தவன் சொல்லுது. திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தழிய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொருத்தலும் அப்படின்னு அந்த பாடல். கரெக்ட் தான். அன்னைக்கு பார்த்த அறிவியல் எல்லாமே அறிவியல் முறைதாங்க. சித்தாந்தம்னா கடவுள் சொன்னாருன்னு சொல்றது நாம ஏமாத்துறது இல்ல. எந்த கட்டத்திலயாவது கடவுள் இப்படி சொன்னாருன்னு நாம வந்து ஒரு பைபிள் சொல்றதா ஏத்துக்கிற மாதிரியோ அல்லது வேதம் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு உங்க அறிவு எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்குது இயற்கையினுடைய இயக்கத்தை. அன்னைக்கு புறநானூர்ல சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு அறிவியல். இன்னைக்கும் மாற்றம் இல்லாத. அவன் வந்து முடிவான அறிவியல் சொல்ல, அவன் கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவா எதுக்குள்ள எது இயங்குது அப்படிங்கறத சொல்லிடுறான். அதுக்கான விளக்கம் அது. அப்புறம் வந்து நீங்க அது படிப்படியா இன்னைக்கு நீங்க பார்க்கறது இல்ல, சயின்ஸ் வந்தாச்சு, அதுல போய் முடிவு சொல்லுங்க. இப்போ 108 அணுக்கற்களை பத்தி பேசுவோம் நாம். ஹீலியம் தொடங்கி அந்த டேபிள்ல படிப்போங்கல்ல, இந்த லாகரதம் எல்லாம் படிப்போம்ல நாம. இந்த மேத்ஸுக்கு ஒரு புக்கு ஒண்ணு கையில கொடுப்பாங்கல்ல, கிளாக்ஸ் டேபிள்னு. அதுக்குள்ள போனீங்கன்னா 108 இருக்கும். இப்ப அதிகமாயிடுச்சுல்ல. இப்ப எத்தனை இருக்குது? முன்னெல்லாம் 108 தான் இருந்தது ஹீலியம் தொடங்கி. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கலாம், இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன தெரியுதோ அது வரைக்கும் அறிவியல், அதுவும் போயிட்டு தானே இருக்குது. எது எதெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதே மாதிரி கடவுளும் கற்றுக்கொள்ளப்படுகிறார். கடவுள் நம்மை வைத்து நாம தான் கத்துக்கிறோம்.